ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சிவகங்கை வந்துட்டோம். சிவகங்கையில் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ட் சிவகங்கான்னு சொல்லுவாங்க, அது சிவகங்கை ஃபோர்ட் கோட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே தான் க்ரௌட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் அந்த ஃபோர்ட்டுங்க, ஸ்ரீரமங்கை வேலுநாச்சியார். திஸ் இஸ் த ஃபோர்ட். வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே நார்மலாக தான் இங்கே இருக்குது, அவ்வளோ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட கேட்டுன்னு போகலான்னு நினைக்கிறேன். சிவகங்கை ராணி வேலுநாச்சியார். ஓஹோ, வேலுநாச்சியார் கோட்டைங்க, பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தீங்களா பில்டிங்கு? அந்த காலத்து பில்டிங் மாதிரியே இருக்குது இல்லையா? அப்போவே இப்படி பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ இருக்குது. சூப்பர். சரி, ஓகே. நம்ம இப்போ எங்கே நின்று கலெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டை தான் போய் பெர்மிஷன் கேட்டு, லைக் ஃபோர்ட்டுக்கு வாசலில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரி பார்க்கலாம், யாரும் கேட்டு பார்ப்போம். சரியா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆப்போசிட்டில் போலீஸ் இருக்காங்க, அவங்களோட பெர்மிஷன் கேட்டு டோட்டல் சும்மா வச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் நம்ம சப்ஸ்கிரைபருங்க, பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. உடனே சப்போர்ட் பண்ணாங்க. பெர்மிஷன் வாங்கியாச்சு சிவகங்கையில். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பாய் ப்ரோ, பாய். பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கியாச்சு. லைக் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இப்போ, ஏன்னா அந்த பெர்மிஷன் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அவங்க போலீஸ் தானாங்க, அவங்களோட டியூட்டி அவங்க பார்ப்பாங்களே, கரெக்டாக பார்ப்பாங்க. ஸோ எல்லாம் செக் பண்ணாங்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸ்க்கு லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க, எழுதி கொடுத்தாச்சு. எல்லாம் எழுதி கொடுத்துட்டு கோ டு செக் திஸ், அவ்வளோதாங்க. ஸோ இங்கே வந்து ஃபோர்ட்டுன்றது இன்னும் அரண்மனை வாசல், அங்கே தான் போயிட்டுருக்கோம். அரண்மனை அதுமாதிரி அந்த ஃபோர்ட் இருக்குல்ல, வேலுநாச்சியார் ஃபோர்ட், லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன்ல, அந்த அரண்மனை ஃபோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எப்படி போகிறது, அதில் போய் லெஃப்ட்டில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாங்க, வாங்க போய்ட்டு உங்களுக்கு கால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து சிவகங்கையில் வந்து அரண்மனை வாசல் தான் இருக்கல, அதான் அரண்மனை வாசல் வந்துவிட்டோம். அரண்மனை வாசலில் வந்துட்டு இப்போ எடுத்து வைக்க போகிறோம். கஷ்டமாக தாங்க இருக்குது, என்ன பண்ணுறது, குழந்தைக்காக பண்ணி தாங்க ஆகணும். கொஞ்சம் உயிர் சம்மந்தப்பட்டது இல்லைங்களா, நம்மளால் முடிஞ்சது ஒரு ரைடு, அவ்வளோதான். இன்னும் அளவுக்கு அவேர்னஸ் பண்ணுவோம். ஃபுல் எஃபர்ட்டு போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியலைங்க, ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, பயங்கர இதாக இருக்குது. இந்த இது ஒரு அந்து போச்சு பூவுக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல அந்த பிரிண்ட் அவுட்டு. பனின்னு விழுந்துச்சா என்ன? இப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கா அது. எடிட்டர்ஸ் இந்த ஓப்பன் கிளிப்ஸை ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக எடிட் பண்ணுங்க, ஓகேவா?
கை செட்டப் பண்ணியாச்சு. ஓகே, அது என்ன பண்ணுறது, காற்றுல சொல்லிட்டு விழுந்துருது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா பாருங்களேன், என்னோடய பஞ்சி ஹூக் இருக்குல்ல, யூஸ் திஸ் பஞ்சி ஹூக், ஜஸ்ட் ஒரு டை, அவ்வளோதான். இதை டை பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல இதில் தூக்கி போட்டுட்ருவேன் கிராஸ் காலில், அவ்வளோதான். அதுபோல் ஜம்முன் டைட்டாக கூட அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த பொண்ணுக்காக நம்ம கலெக்ட் பண்ண போவோம். இப்போ நம்ம 2 சிவகங்கையில் தான் இருக்கோம். அது நல்லா போயிட்டுருக்கு. ஃபைன். யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் பே பண்ண ஆசைப்பட்டீங்க இந்த QR கோடில் பே பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ். நெக்ஸ்ட் டிஷ்ஷில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ. ஐயால ஷிட், என்னடா அது இவ்வளோ இது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோன்னா எங்கே இருக்கோன்னா, இப்போ நம்ம வந்து சிவகங்கை முடிச்சிட்டோம். சிவகங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தான். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் நெக்ஸ்ட் கவர் பண்ணணும். இப்போ போகும்போது பாருங்கள், 2 சைடும் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப 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 அழகாக இருக்குது சொல்லி ஃபுல்லாக பார்த்துட்டே போகிறதுக்கு. 2 சைடும் பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு மரம் சொல்லலாம், அந்த மாதிரி எதுவும் மரங்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. 2 சைடுமே க்ரீனாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே விவசாய பூமி தாங்க. இந்த ரைட்டில் தாங்க பார்க்குறேன், அவ்வளோ விவசாய பூமிங்க. ஆனால் எல்லாமே விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா இடமும் உண்மையிலே வந்து ஒரு க்ரீனிஷாக இருக்குது எல்லா இடமும். நீங்கள் இன்னும் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். அப்புறம் நீங்கள் ஒரு சின்ன லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். OPS ஸ்குவாட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்குவாட் நம்மளால் எல்லாம் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.